ஓகே गाइस நீங்கள் பார்த்துட்டு போது தமிழ் கேஜெட் சேனல். இந்த வீடியோவில் உங்களோட ஜியோ ஃபையை யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் கால் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜியோ சிம் இறங்கின ஸ்டார்டிங்கில் நிறைய பேர் 3G ஃபோன் தான் இருந்து, பட் அப்படிப்பட்டவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணதுக்காண்டி வாங்கினது தான் இதே மாதிரி ஜியோ ஃபைஸ். ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்குது, எல்லா மாடல்ஸுமே சேம் மெத்தட் தான். ஓகே, இதே மாதிரி ஜியோ ஃபைலேருந்து எப்படி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து கால் பண்ணுறது, அதுவும் இந்த ஜியோ ஃபைல போட்டிருக்க சிம் மூலமாங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் ஈஸன் गाइस, உங்களோட ஃபோனில் உங்களோட ஜியோ ஃபை இன்டர்நெட் ஆன் பண்ணி வச்சுடுங்க. வச்சுட்டு உங்களோட ஸ்மார்ட் ஃபோனில் சேம் இன்டர்நெட் நீங்கள் ஜியோ ஃபைல அதே ஜியோ ஃபை இன்டர்நெட் உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு நேராக ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் ஜியோ 4G வாய்ஸுங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு, ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணலாம், இல்லை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு ஜியோ ஃபை, நீங்கள் ஜியோ ஃபை ஒய்ஃபை கனெக்ட் பண்ண அதே ஒய்ஃபை எல்லாம் கனெக்ட் ஆகும். ஜஸ்ட் அதை டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது இப்போ நார்மல் ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு டேரெக்டாகவே, இப்போ நான் ஆல்ரெடி கன்ஃபிகரேஷன் கொடுத்துட்டேன், டேரெக்டாக போகுமான்னு தெரில. அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு ஓடிபி கோட் வரும். அந்த ஓடிபி கோட் வந்து நீங்கள் இந்த ஜியோ சிம் வாங்கும்போது ஸ்டார்டிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அடிஷ்னலாகிட்டு, அந்த நம்பருக்கு தான் இந்த ஓடிபி கோடு போகும். ரீசன் என்ன, ஜியோ ஃபைல டிஸ்பிளே கிடையாது, அதனால் இதுக்கு மெசேஜ் வராது ஓடிபி கோட். இதுக்கு ஒரு வேண்டிய ஓடிபி கோடு வந்து எக்ஸ்டர்னலாக நீங்கள் கொடுத்த நம்பர் தான் போகும். அந்த நம்பர் எங்கே இருக்கும்னா, நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அண்ட் ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த சிம் எடுக்கும்போது கொடுத்த நம்பர் தான் போகும். நீங்கள் சிம் எடுக்கும்போது என்ன நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு, அந்த நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இல்லை, அந்த நம்பரை எப்படி எடுக்கணும்னு நினச்சா ஜஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள். ஜஸ்ட் உங்கள் ஃபோனை போங்க, பழையபடியும் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து மை ஜியோ அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஜஸ்ட் வெயிட் ஃபார் மை ஜியோ அப்ளிகேஷன். ஓகே, மை ஜியோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். ஜஸ்ட் அந்த மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டோரில் மை ஜியோ அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும்னா ஜஸ்ட் உங்களோட ஃபோனில் மை ஜியோ ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடில் செட்டிங்ஸ்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ்க்கு டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணும்போது உங்களோட ஃபோனில் நீங்கள் என்ன நம்பர் அடிஷ்னலாக கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் இதில் பார்க்கலாம். அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் ஓகே, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் ரெஜிஸ்டர் நம்பர், இது ஃபோன் நம்பர். அது வந்து கீழே இருக்கிறது வந்து ஆல்டர்னேட் நம்பர், அது வந்து நீங்கள் ஜியோ சிம் எடுக்கும்போது கொடுத்த நம்பர். இந்த நம்பர் செகண்டரி நம்பர் தான் உங்களுக்கு அந்த ஓடிபி கோடு போகும். இல்லை அந்த ஓடிபி கோடு நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த நம்பர் அடிஷ்னல் நம்பரை மாற்றினா ஜஸ்ட் டேப் பண்ணுங்கள். இதில் உங்களோட புது நம்பரை அடித்து செலக்ட் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் நம்பரை மாற்றும் போது உங்களோட ஓடிபி கோடு வந்து இந்த நம்பர் தான் போகும். இது மூலமாகவே நீங்கள் ஈஸியாகவே உங்கள் ஃபோனில் ஜியோ வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஓடிபிக்கு அந்த நம்பரை மாற்றியாச்சு. ஜஸ்ட் ஒரு ரீசன் கொடுக்குறேன் கோட். ஓகே, திஸ் லோடிங். ஓகே, எனக்கு ஃபோன் கன்ஃபிகரேஷன் ஆச்சு. ரீசன் என்னன்னா, நான் அதில் கொடுத்துருக்க ஆல்டர்னேட் நம்பர் வந்து இந்த ஃபோனில் தான் கிடக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு ஜியோ 5க்குள்ளே போயாச்சு. ஸோ காய்ஸ், ரொம்ப ஈஸியாக இது மூலமாக நீங்கள் ஈஸியாகவே உங்களோட 3G ஃபோனில் இருந்து ஈஸியாகவே கால் பண்ணலாம் ஜியோ 5ஐ யூஸ் பண்ணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியனான கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் தமிழ் கேஜெட்.